Hi friends, welcome to Crunch Foodie Corner. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken 65 தான் வீட்ல அரைச்ச மசாலால பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் chili powder வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்திருக்கிறேன். அதுல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கிறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி மாவு 2 கைப்பிடி அளவு சேர்த்திருக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ chicken எடுத்துர்க்கேன். நிறைய லெக் பீசஸ் போட்டுர்க்கேன் சின்ன சின்னதா, அதனால நிறையவே சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 கைப்பிடி போட்டிருக்கேன், அதாவது ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்து போட்டிருக்கிறேன். ஸோ போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் லெமனோ இல்லை புளி தண்ணியோ கரைச்சி ஊற்றலை, வெறும் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தயிர் மட்டும் அந்த பாண்டிங்க்கு சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் சேர்க்காமல் பெசரி எடுத்துக்கோங்க. நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் மிளகாத்தூள் எந்தளவுக்கு காரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வீட்டில் இங்கே சின்ன பசங்க சாப்பிட்றதுனால அளவாக தான் நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கழுவி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை, இந்த சிக்கனில் இருக்க தண்ணியை அதை நல்லா பைண்ட் பண்ணிடும். ஸோ நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் தான் போடணும். அந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டிங்கன்னா சரியாக வேகாது. நம்மளோட 65 ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதான் எங்களோட லன்ச்.